Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே வெரைட்டியான குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் இல்லைன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸுக்கு 2 உருளைக்கிழங்கு நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுமே நாம் தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கி வச்சிடலாம். ரொம்ப வேகக்கூடாது, ஒரு லைட்டாக ஓரளவுக்கு நமக்கு வெந்துடணும். இப்போது அங்கே இருக்கட்டும், அது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கோதுமை மாவு மட்டும்தான் இருக்குதுன்னா கோதுமை மாவு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். மைதா மாவுனா மைதா மாவு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போது இந்த மாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியெல்லாம் உள்ள நம்ம உடையாமல் இருக்கிற கட்டியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னா நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சவங்கள நீங்கள் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் எடுத்திருக்கேன். ஒரு பிளெயின் கவர், கட்டியான ஒரு பிளெயின் கவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நம்மளோட மாவு பேக்கெட்டு இல்லைன்னா நம்ம பால் வாங்குகிற பேக்கெட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஒரு ரப்பர் பேண்டு எதை வச்சு நம்ம நல்லா இது பண்ணி விட்டுட்டோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுட்டேன். லைட்டாக மட்டும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதோட பாருங்கள், அந்த ஓரத்தில் கொஞ்சம் கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதே நாம் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா சுற்றி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இது ஒரு செகண்டு 2 செகண்டு தான், அதுக்குள்ளேயே இது நல்லா டக்குன்னு வெந்துடும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க தவா வைக்கும்போது, அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டே நீங்கள் பண்ணிடுங்க. பிறகு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக அழகாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க டக்குன்னு சாப்பிடவும் கூட செய்வாங்க. பாருங்கள், இதையும் நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கையில் இருக்கிற மாவு எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபுல்லுமே நம்ம பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணலைன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட அழகான பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆயில் ஊற்றுறோம். இப்போ செப்பரேட்டாக இப்படி பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் செப்பரேட்டாக உதிரி உதிரியாக நம்மளுக்கு இருக்குது. பாருங்கள், இது அங்கே உரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்றி வச்சுரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கேரட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரமெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டாக வணக்கி விட்டுடலாம். லைட்டாக அதுவும் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற நம்மளோட உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இப்போது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தி அதையும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆயிலே கிடந்து கொஞ்சம் வணங்குற மாதிரி நம்ம வணக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்திடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இதையே நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக வணக்கிடலாம். இப்போது அந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த நடுவால் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அந்த முட்டைக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம காய்க்கும் கூட சேர்த்து நம்ம போடல. இப்போ அந்த முட்டையை கொஞ்சம் நல்லா சிக்கி விட்டுடலாம். நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு கடிக்கிறதுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப மெல்ட்டாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கட்டும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வணக்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேப்சிகத்தோட பாதி எடுத்து அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். அதையும் லைட்டாக போட்டுவிட்டு கொத்தமல்லி தழை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி தழை நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நூடுல்ஸ், இது பார்த்திங்கன்னா லிக்விட் நூடுல்ஸ் தான் நான் பண்ணியிருக்கோம். இதே சேர்த்து நம்ம நல்லா எல்லாம் ஒன்றுக்குன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சால்ட்டு காரெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க.
டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி ஜூஸும் கூட நீங்கள் சேர்த்திடலாம். கேப்சிகம் இல்லை அப்படின்னாலும் அதே நீங்கள் தவிர்த்திடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட லிக்விட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இது. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு லைக்கு கமெண்ட்ஸு தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இன்னும் அடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.